ஜென் கதைகள். 3 சீடர்களின் சமயோஜித புத்தி. சீன நாட்டின் ஒரு பகுதியில் யாங், யுவாங், சுவாங் என்று 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் மூவருமே அறிவை தேடுவதில் நாட்டம் கொண்டிருந்தனர். வெகு தொலைவில் ஜென் துறவி ஒருவர் இருக்கிறார். அவர் சோதனை வைத்தே சீடர்களை சேர்ப்பார். நாம் அவரிடம் செல்வோம். சோதனையில் வெற்றி பெற்றால் சீடர்களாக சேருவோம், இல்லையில் திரும்பி வந்து விடுவோம் என்றான் யாங். மற்ற இருவரும் அதற்கு சம்மதித்தனர். பல நாட்கள் பயணம் செய்து துறவியின் இருப்பிடத்தை அடைந்தனர். எங்களை சீடர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துறவியிடம் வேண்டினர். அருகே கிடந்த மரக்குச்சி ஒன்றை கையில் எடுத்த துறவி, என் பின்னால் வாருங்கள் என்றார். பிறகு தோட்டத்திற்கு சென்றார். அவர்களும் பின்னால் சென்றனர். அங்கே நிறைய பூக்கள் அழகாக பூத்திருந்தன. தன் கையில் இருந்த குச்சியினால் அந்த பூக்களை எல்லாம் அடித்து கீழே விழ செய்தார். அவர்கள் மூவரும் இதை பார்த்தனர். பிறகு அவர் குடிலுக்கு வந்தார். அவரும் அவர்களுடன் வந்தனர். நான் செய்ததை பார்த்தீர்கள் அல்லவா? இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் என்றார் அவர். உடனே யுவாங், மற்றவர்களை விட தன்னை உயர்ந்தவன் என நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அழிவு ஏற்படும். அதைத்தான் இந்த பூக்களின் நிலை காட்டுகிறது என்றான். அடுத்ததாக ஸ்வாங், தோற்றத்தில் அழகாக இருப்பவை எல்லாம் உயர்ந்தவை அல்ல. அதைத்தான் இந்த பூக்களின் நிலை காட்டுகிறது என்றான். மூன்றாவதாக யாங், உயிரில்லாத ஒரு குச்சி உயிருள்ள பூக்களுக்கு துன்பம் தந்தது. அறிவில்லாதவர்களால் அறிவு உள்ளவர்களுக்கு துன்பம் தர முடியும். இதைத்தான் இந்த பூக்களின் நிலை காட்டுகிறது என்றான். இவர்களின் பதிலை கேட்டு மகிழ்ந்த துறவி, நீங்கள் மூவருமே சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். உங்களை நான் சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஜென் கதைகள். அனைவரும் சமம். ஏங்கும் ஜீங்கும் நண்பர்கள். ஜீங் ஒரு ஜென் துறவியிடம் பாடம் பயின்று வந்தான். ஒரு நாள் வழியில் நண்பர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். ஏய் ஜீங், எப்படி இருக்கிறாய்? உனது ஜென் படிப்பு எப்படி போகிறது என்று கேட்டான் யங். அதற்கு ஜிங், நான் நன்றாக இருக்கிறேன். ஜென் என்பது படிப்பல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். எங்கள் குரு நேற்று எல்லோரையும் பாராட்டினார் என்றான். எல்லோரையும் என்றால் எனக்கு புரியவில்லையே, யங் ஆச்சரியமாக கேட்டான். எங்களுடன் மடத்தில் சமையல்காரர் முதல் துப்பறிவு பணியாளர் வரை அனைவரையும் ஒன்றாக அழைத்து பாராட்டினார் என்று ஜிங் சொன்னவுடன் யங்கிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அநியாயம்! நீங்கள் எல்லாம் விரைவிலேயே பெரிய துறவிகளாக போகிறவர்கள். உங்களையும் சாதாரண பணியாளர்களையும் ஒன்றாக நிறுத்தி பாராட்டுவதா என்று கேட்டான். யங் இப்படி கேட்டவுடன் தான் ஜிங் தான் ஏன் இந்த கோணத்தில் இது பற்றி யோசிக்கவில்லை என்று நினைத்தான். யங்கிடம், நீ சொல்வது சரிதான். பெரிய துறவியாக போகிற எங்களை தனியாக அழைத்து அல்லவா பாராட்டியிருக்க வேண்டும் என்றான். யங் ஜிங்கை உசுப்பேற்றி விடும் விதமாக, இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. இப்பொழுதே சென்று அந்த துறவியிடம் விளக்கம் கேட்டு நாளை எனக்கு பதில் சொல் என்றான். இதோ இப்பொழுதே துறவியை சந்திக்கிறேன் என்றவாறு குழப்பத்தின் உச்சியில் இருந்த ஜிங் கோபமாக மடத்திற்கு புறப்பட்டான். மடத்தில் துறவியை சந்தித்த ஜிங், எங்களை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள்? நாங்களும் அந்த பணியாளர்களும் சமமா? தனது சந்தேகத்தை கோபத்துடன் கேட்டான். அதற்கு ஜென் துறவி, இதில் என்ன சந்தேகம்? சமம்தான். இந்த உலகில் 2 வகையினர் இருக்கிறார்கள். ஒரு வகையினர் கற்றுக் கொடுப்பவர்கள், அதாவது கற்றவர்கள். 2வது வகையினர் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்பவர்கள். 2 வகையினரும் இணைந்து செயல்பட்டால்தான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும் என்றார். ஜிங்கிற்கு அப்பொழுதுதான் அறியாமை விலகியது. ஜென் தத்துவத்தின் அடிப்படையும் புரிய துவங்கியது.